எல்லா விஷயங்கள்லையுமே வந்து தலை சிறந்த மனிதர் அப்படின்றது அதுதான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ். அதை தான் வந்து கோட் த கோட் அப்படின்ற படத்துடைய ஒரு சுருக்கம். ஏஜிஎஸ் ஃபிலிம்ஸ் தான் வந்து ப்ரொடக்ஷன். நம்ம தளபதியுடைய படங்க அடுத்த வருஷம் வரப்போகுது. எப்படி அடுத்த வருஷம் தான் வரும், எப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னு நினைப்பீங்க. ஏன்னா இந்த வருஷம் தான் முடிய போகுது, 2024 வரப்போகுது அப்படி சொல்லிடுறேன். வெளிச்சம் வந்து இருட்டை விரட்ட முடியும், ஆனால் வந்து இருட்டால் வெளிச்சத்தை சாப்பிட முடியாது அப்படின்றது தான் வந்து அந்த எழுதிக்கிறாங்க. லைட் கேன் டிவோர் அப்படின்னு ஒரு டைலாக் வச்சுக்கிறாங்க. இவர் வந்து பைலட்டுன்னு நினைக்கிறேன். 2 பைலட் நிற்கிற மாதிரி தெரியுது. ஒன்று வந்து சின்ன வயசு விஜய், இன்னொன்று வந்து இப்போ இருக்கிற நார்மல் விஜய். அந்த சின்ன வயசு விஜய் ஃபேஸில் வந்து ஏதோ ஒரு ஏஐ எஃபெக்ட்லாம் தெரியுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில் ஸ்மித்துடைய ஒரு இதை காப்பி அடிச்சிருக்காங்களா அப்படின்னு அந்த ஹேர் ஸ்டைலு அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்குது. படம் ஆனால் வேறு லெவலில் தான் இருக்கும். ஏன்னா வெங்கட் பிரபு வந்து ரொம்ப டைம் எடுத்து தான் ஒரு படம் கொடுப்பாரு. அவர் வந்து சும்மா நான் வந்து ஒரு படம் வந்து எடுக்க மாட்டார். அவர் எடுத்த படங்கள் எல்லாமே ஹிட்டு தான். அது கூட நம்ம இவர் விஜயும் இருக்கும்போது அது எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாருமே வந்து அதை கெஸ் பண்ண முடியும். எப்படியும் ஒரு சூப்பர் ஹிட் தான். ஒரு 500 கோடி, ஒரு 800 கோடி தாண்டிடும். ஆனால் அவர் போன ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம வந்து அதை ட்ரை பண்ணுறவன் தான் வந்து உண்மையிலேயே வெற்றி அடைஞ்சவன் அப்படின்னாரு. ஒருவேளை இந்த தடவை 5000 கோடி அவர் ட்ரை பண்ணுவாரான்னு தெரியல. அர்ச்சனா கல்பாத்தி எஸ் அகோரம் கல்பாத்தி எஸ் கணேஷ் கல்பாத்தி எஸ் சுரேஷ், இவங்க தான் வந்து ஏஜிஎஸ் சினிமாவுடைய ஓனர்ஸ். இவங்க 2 பேரும் பைலட் போல இருக்குது. இதுலேயும் 2 விஜய் தான் நினைக்கிறேன். ஒருவேளை உண்மையிலேயே உயிர் இருக்கிற 2 விஜய் இருப்பாங்களா, இல்லை கற்பனையில் ஒரு விஜயும் ஒரு விஜய் நிஜமானவராகவும் அதான் லியோ மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல. எப்படியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையாக தான் இருக்கும். பைலட்டாக வராருங்க, பணத்தை வந்து வாரி இறைக்க போகிறாங்க. கடைசியில் ப்ரொடியூசர் கோட் ஆவாங்களான்னு தெரியல. அப்படிலாம் ஆகாது. ஆல் த பெஸ்ட் டு கோட் அண்ட் வெங்கட் பிரபு அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம தளபதி விஜய்.